அனைவருக்கும் வணக்கம். தாடி குடூட்ஸ் யூடியூப் பக்கத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. பல நாட்களுக்கு பிறகு மறுபடியும் நான் சந்திக்கிறேன். காரணங்கள் இருக்கு. காரணம் இல்லாம நம்ம எதுவும் போஸ்ட் பண்ணக்கூடாது யூடியூப்லன்றது என்னுடைய ஒரு கொள்கையா இருக்கு. அதனால என்ன காரணம் அப்படின்றத இந்த ஒரு வீடியோ எதுக்காக போடுறேன்றதை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தா கமெண்ட்ல தெரிவிச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோவை நான் ஆரம்பிக்கிறேன். இப்போ சமீபமா நீங்க பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் வந்திருக்கு. அட்மிஷன் பிரச்சனை அப்படின்னா என்னன்னா, பொறியியல் கல்லூரிகள்ல இன்ஜினியரிங் காலேஜஸ்ல அட்மிஷன் நடந்துட்டு இருக்குன்றது உங்க எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாட்டில் இருக்கிற அனைவருக்கும் தெரியும். எந்த மாதிரியான அட்மிஷன்ஸ் கல்லூரிகள் நடத்துது அப்படின்றது கொஞ்சம் சிறப்பாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். பொதுவாக பாத்தீங்கன்னா ஒரு அட்மிஷன் அப்படின்னா இப்ப 12th முடிச்சிருக்காங்க ஒரு பையன் இல்லது பொண்ணு அப்படின்னா, அந்த பையனோ பொண்ணையோ பொதுவாக என்ன ஆகும் அப்படின்னா, பெற்றோர்கள் இந்த எஜுகேஷன் எக்ஸ்போக்கு கூட்டிட்டு போவாங்க. இந்த எஜுகேஷன் எக்ஸ்போல என்ன ஆகும்னா, அவங்க அவங்களுடைய எல்லா டீடைல்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. அதாவது டேட்டா. பொதுவாகவே நீங்க ஒரு ஜெராக்ஸ் கடையில போய் நீங்க ஜெராக்ஸ் எடுத்தீங்கனாலும் ஒரு டேட்டா தான். இந்த ஒரு டேட்டால உங்களுடைய குழந்தையுடைய பேரு, அட்ரஸ், மொபைல் நம்பர் எல்லாமே டீடைல்ஸ் நீங்க எழுதிட்டு அந்த எக்ஸ்போல ரெஜிஸ்டர் பண்ணிருப்பீங்க. ரெஜிஸ்டர் பண்ண பிறகு கல்லூரிகளுக்கு தனிப்பட்ட ஸ்டால்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த ஸ்டால்ஸ்ல எல்லாம் போயிட்டு அந்த கல்லூரி பத்தின தகவல்கள் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எந்த ஏரியால இருக்கீங்கன்றது உங்க அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்க விஷயம். அதாவது அந்த நிறுவனத்தோடைய ஒரு எக்ஸ்போ பண்ணுது அப்படின்னா, அந்த எக்ஸ்போ பண்ணக்கூடிய அந்த நிறுவனம் பாத்தீங்கன்னா, நீங்க எந்த ஏரியால சேர்ந்தவங்க, எந்த அட்ரஸ் நீங்க மென்ஷன் பண்ணிருக்கீங்கன்னா, அந்த ஏரியால சுத்தி முத்தி இருக்கக்கூடிய கல்லூரிகளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்க தகவலை கொடுக்குறாங்க. அந்த தகவலை எப்படி கொடுக்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கம்பெனி மூலமா கொடுப்பாங்க. அந்த கம்பெனி மூலமா கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு கால் வரும், அலைபேசி வரும். அலைபேசி எங்க காலேஜ்ல வாங்க, எங்க கல்லூரியில வாங்க, அட்மிஷன் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி. இந்த அலைபேசி பேசுறவங்க யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பொதுவா சில இடங்கள்ல, தமிழ்நாட்டுலன்னா முழு தமிழ்நாடு நான் சொல்ல மாட்டேன், சில இடங்கள்ல நடக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, அதுக்கு தனியார்பட்ட கன்சல்டன்சி வச்சிருப்பாங்க அட்மிஷனுக்குன்னே சொல்லி. நிறைய கல்லூரி நிறுவனங்கள் என்ன பண்ணுது, ஒரு கன்சல்டன்சி மூலமா பார்ட்னர்ஷிப் மாதிரியோ இல்லை எம்ஓயு மாதிரியோ கையெழுத்து போட்டு பண்ணி அதை வச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா, அட்மிஷனுக்காக அவங்க ஒரு கால் சென்டர் மாதிரியோ இல்லை டெலிகாலிங் சர்வீஸ் மாதிரியோ வச்சு ப்ரொமோஷன் பண்ணிட்டு அந்த வீடியோஸ் எல்லாம் போட்டு அந்த கல்லூரி பத்தின தகவல் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அந்த கல்லூரியுடைய இணையத்துல போட்டுருவாங்க. அதே போல பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் மூலமாவோ அல்லது உங்க நம்பர் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்ல மெசேஜஸ் ஆகவும் அனுப்புவாங்க. அதே போலவே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, அலைபேசி போன் பண்ணிட்டு சொல்லுவாங்க, இந்த மாதிரி நம்ம காலேஜ்ல இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் எல்லாம் கொடுக்குறோம், அதெல்லாமே கொடுப்பாங்க. ஆனா உள்ள வந்த பிறகு சில கல்லூரிகள்ல பாத்தீங்கன்னா, நீங்க அட்மிஷன் எடுத்து உள்ள வரும்போது தான் தெரியும் நிலைமை என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குவாலிட்டியான ஒரு இதே நடந்துட்டு இருக்காது. அந்த கல்லூரியில ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்குன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைப்பாங்க. அதே மாதிரி பிளேஸ்மெண்ட் சம்பந்தப்பட்டதும் நீங்க கவனிச்சிருப்பீங்க. அங்கங்க போர்டிங்ஸ் போட்டிருப்பாங்க, பிளக்ஸ் போட்டிருப்பாங்க, இவ்வளவு லட்சத்துக்கு சம்பளத்துல பிளேஸ் ஆயிருக்காங்க பசங்க அப்படின்னு. அதுலயும் சிலதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆஃபர் லெட்டர் கொடுத்தா மட்டும்தான், அவ்வளவுதான். அதாவது ஒரு பையனுக்கு பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்றது ஒரு ஆஃபர் லெட்டர், ஒரு கம்பெனியோடைய ஒரு சான்றிதழ், அவ்வளவுதான். அது மட்டும் கல்லூரிக்கு கிடைச்சிருச்சுன்னா போதும், அதை ஃபைல் பண்ணி வச்சுக்குவாங்க. அதை என்ன பண்ணிடுவாங்கன்னா, அந்த ஃபைல்ல பண்ணதை வச்சதை அப்படியே ஃபிளக்ஸா போட்டு அட்மிஷன் டைம்ல அதை பிரச்சாரம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பையனோ அந்த பொண்ணோ அந்த நிறுவனத்துல சேர்ந்திருக்கோ இல்லையோன்றது காலேஜுக்கு அக்கறை கிடையாதுன்ற விஷயம். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, சில கல்லூரிகள் இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் இருக்கு. பிளேஸ்மெண்ட் செல்லுன்னு வச்சிருக்காங்க. அந்த பிளேஸ்மெண்ட் செல்ல என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு பிடிச்ச கம்பெனில மட்டும்தான் அவங்க போய் பிளேஸ் பண்ண வைப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவுகள் எடுத்துக்குவாங்க. அதே போல பாத்தீங்கன்னா, ஒரு பிரான்ச்ல, அதாவது எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிறாங்க ஒரு பசங்க, அல்லது ஒரு அக்ரிகல்ச்சரல் டிகிரி படிச்சுட்டு இருக்காங்க, இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னா, எல்லாரையும் தூக்கிட்டு போய் ஒரே ஒரு கம்பெனி, ஐடி கம்பெனில தான் நம்ம பிளேஸ் பண்ணுவோம் சொல்லி அவங்கள டார்ச்சர் பண்றது பசங்களை. அங்கதான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சாதான் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும்ன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைப்பு பண்றது. இந்த மாதிரி பண்றதுனால என்ன ஆகுதுன்னா, மக்களுக்கு, அதாவது பொதுமக்களுக்கு பாத்தீங்கன்னா இதை பத்தின தகவல் எதுவும் கிடையாது. பெற்றோர்களுக்கும் பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா, பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வழியாக பாத்தீங்கன்னா கூட்டிட்டு அவங்களுக்கு ஒரு மீட்டிங் மூலமா சொல்லுவாங்க, இந்த மாதிரியான பிளேஸ்மெண்ட்ஸுக்கு எல்லாம் அவங்க ட்ரைனிங் அட்டென்ட் பண்ண சொல்லுங்க, நாங்க ஐடில பிளேஸ் பண்ணி விட்டுருவோம், ஐடி தான் ஃபியூச்சர் அப்படி இப்படின்னு. இப்ப பாத்தீங்கன்னா சமீப காலமா கடந்த ஒரு 1.5 வருஷமா பாத்தீங்கன்னா இங்க பார்த்தாலும் ஜாப் லாஸ் நடந்துட்டு இருக்கு ஐடி செக்டர்ல பாத்தீங்கன்னா. சோ அப்படி இருக்கும்போது பாத்தீங்களா, நீங்க எப்படி பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுப்பீங்க அப்படின்னு பெற்றவங்க கேட்டாங்க அப்படின்னா, இல்லைங்க, அந்த மார்க்கெட் மறுபடியும் ரீசைக்கிள் மாதிரி தான். அதாவது
ஏற்றத்தாழ்வு இருக்கதான் செய்யும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லிடுவாங்க. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லைன்றது வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அன்எம்ப்ளாய்மெண்ட் இண்டெக்ஸ் நீங்கள் எடுத்து போய் பார்த்தீங்கன்னா அந்த இந்தியன் லேபர் ஆர்கனைசேஷனே வந்து வெளிப்படுத்தியிருக்கு எத்தனை பேர் அன்எம்ப்ளாய்டாக இருக்காங்க. ஐஐடி போன்ற நிறுவனங்களில் வந்து வேலை வாய்ப்பு இல்லைன்ற தகவல் எல்லாம் நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்படிங்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்லூரி வந்து எப்படி வந்து உங்களை ஏமாத்துது அப்படின்றத வந்து நான் சொல்ல போறேன். இது எல்லா கல்லூரியும் கிடையாது, சில கல்லூரிகள் இந்த மாதிரி ஏமாற்றக்கூடிய கல்லூரிகளும் இருக்கு. அதனால பெற்றோர்களா இருந்து நீங்க வந்து ரொம்ப உஷாரா இருக்கணும், ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். யாரெல்லாம் பிளேஸ் ஆயிருக்காங்களோ அந்த பசங்களை வந்து நீங்க முடிஞ்ச வரைக்கும் கான்டாக்ட் பண்ண முடியுமான்னு பாருங்க. அதுக்கு முந்தின வருஷம் வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த கம்பெனில பிளேஸ் ஆயிருக்காங்களோ அவங்க சீனியர்ஸோடைய நம்பர்ஸை வாங்க முடியுமான்னு பாருங்க. வாங்கின பிறகு அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டு பாருங்க. அதாவது தம்பி நீங்க கல்லூரியில சொன்ன இந்த நிறுவனத்துல தான் நீங்க பிளேஸ் ஆயிருக்கீங்களா, இங்கதான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கா அப்படின்றது இன்னொரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிட்டு அட்மிஷனுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க வந்து அதை பத்தின தகவலை தெரிஞ்சுக்கணும் பெற்றோர்களா நீங்க. ஏன்னா உங்களுடைய கஷ்டப்பட்ட ஒரு சம்பாதியம், அதாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து வேர்வை சிந்தி உங்க பையனுக்கு கல்லூரியோ பொண்ணுக்கு கல்லூரிக்கோ படிக்க அனுப்புறீங்க. அப்படிங்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து நீங்க யோசிக்கணும். அந்த ஃபியூச்சர் வந்து நீங்க யோசிக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த பிளேஸ்மெண்ட் பத்தின தகவல்களும் நீங்க எடுத்துக்கணும். அதே போலவே இன்னும் சில கல்லூரிகள்ல என்ன செய்யறாங்க அப்படின்னா அங்க பணியாற்றக்கூடிய ப்ரொஃபசர்ஸுங்க, அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஆகட்டும் யாரே இருக்கட்டும், அவங்கள வந்து கூட்டிட்டு போய் அட்மிஷன் டியூட்டின்னு போட்டு விட்டுருவாங்க. அட்மிஷன் டியூட்டியில அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். அதனால நான் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க நீங்கன்றதுக்காக நான் இதை வந்து பகிர்ந்துக்கிறேன். என்னன்னு பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு டார்கெட் கொடுத்துருவாங்க. குறைஞ்சது நீங்க ஒரு 5 அட்மிஷனார போடணும், 2 அட்மிஷனார போடணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மாசத்துல கொடுக்கக்கூடிய சம்பளத்துல நாங்க வந்து அது கட் பண்ணிடுவோம் சம்பளத்தை அப்படின்ற விஷயத்த சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்லூரிகள்ல அவங்க வந்து பாடம் எடுக்கிறத விட்டுட்டு கிளரிக்கல் ஒர்க்கை பண்ண கொடுத்துருவாங்க. கிளரிக்கல் ஒர்க் பண்றதுனால வந்து அது குறைவுன்னு நான் சொல்ல வரல. ஆனா ஒரு கல்வி நிறுவனமா இருக்கிறது, ஒரு கல்வி ஆசிரியரை வந்து எப்படி நடந்துக்கிறோம்ன்ற ஒரு விஷயம் கூட தெரியாத நிறைய கல்வி நிறுவனங்கள் கூட இருக்கு. அதை நம்ம வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே போல இந்த அட்மிஷன்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா டெலிகாலிங் மாதிரி, அதாவது கல்லூரியில இருக்கக்கூடிய ஆசிரியர்களை வந்து போன் பண்ணிட்டு பெற்றோர்கள் கிட்ட பேசுறதாகட்டும், இந்த மாதிரி வாங்க உங்க பையனை சேர்த்து வைங்க, எங்க காலேஜ்ல இந்த மாதிரி ஃபெசிலிட்டி அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லி ஏகப்பட்ட பொய் கூட பேசுவாங்க. அதை வந்து நீங்க நம்ப கூடாதுன்ற விஷயத்த நான் சொல்றேன். ஒரு கல்வியில வந்து பையன் நல்லபடியா வரணும், அவனுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னா அந்த கல்வி நிறுவனத்துல போய் பாருங்க. அலுமினி அசோசியேஷன் இருக்கான்னு பாருங்க. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சிக்கல்கள் எல்லாம் இருக்கு. அலுமினி அசோசியேஷன்ல வந்து நிறைய பசங்க வந்து படிச்சுட்டு போயிருப்பாங்க, பொண்ணுங்க படிச்சுட்டு போயிருப்பாங்க. சில பேருக்கு இஷ்டமே இருந்திருக்காது. ஏன்னா அவங்க வற்புறுத்தி வந்து அந்த காலேஜ்ல சேர்ந்திருப்பாங்க, இல்லைன்னா அவங்க பெற்றோர்கள் வற்புறுத்தி சேர்க்க வச்சிருப்பாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபியூச்சரே இல்லாத மாதிரியான ஒரு நிலைமையில போய் விட்டுருப்பாங்க. அந்த மாதிரியான பசங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அலுமினி அசோசியேஷன்ல அவங்க வந்து சேரவே மாட்டாங்க. இன்னும் சில அலுமினி அசோசியேஷன்ஸ் வச்சிருக்காங்க. அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ ஒரு 10-15 வருஷம் ஆயிடுச்சு, ஒரு பணியில யாரோ ஒருத்தர் இருக்காங்க, ஒரு கல்லூரியில இருந்து படிச்சு போன பையன் இருக்கானா அவங்க ப்ரெஷர் பண்றது. உங்க கம்பெனிலயோ ஏதாவது வேலை வாய்ப்பு இருக்கா சொல்லுங்க, நாங்க பிளேஸ் பண்ணி விடுறோம், நம்ம பசங்களை அனுப்பி விடுறோம் அப்படின்னு ரெக்கமெண்டேஷன், ரெஃபரல், இந்த மாதிரியான விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு. அது கூட நம்ம வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். இது எல்லாமே நடக்குது. இதை அப்பாற்பட்டு நம்ம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்மிஷன்ல பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் அட்மிஷன் வந்து இந்த ஃபோர்ஸ் பண்ணி, அதாவது டீச்சர்ஸ் வந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டு, ஆசிரியர்களை ஃபோர்ஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து அட்மிஷன் போட்டு தான் ஆகணும் அப்படின்றதுனால ஆசிரியர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கேயே படிக்கக்கூடிய பசங்களை வச்சுட்டு அட்மிஷன் போடுறாங்க. அந்த பசங்களை வச்சு அட்மிஷன் போடுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா ஒரு அட்மிஷனுக்கு இவ்வளவு போனஸ் கொடுக்குறோன்ற மாதிரி கூட சில நேரங்கள்ல கல்லூரி நிறுவனம் சொல்லுது. அந்த போனஸ்ல ஒரு பங்கை வந்து பையனுக்கு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அந்த பையனுக்கு கொடுத்துட்டு, அதாவது மூளை செலவு செய்து ஒரு பையனை வந்து அநியாயமா கூட்டிட்டு வந்து ஒரு கல்லூரி நிறுவனத்துல போடுற மாதிரியான ஒரு விஷயம் தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு நபரும் அதே சொன்னாரு. ஒரு வாட்டி அவர் வந்து அட்மிஷன் போட்டு விட்டாரு ஒரு பையனுக்கு. அந்த பையன் கூட அந்த காலேஜுக்கு வந்து சேர்ந்துட்டான். சேர்ந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா யதார்த்தமா பேசிட்டே இருக்கிறப்போ அவர் குரலை வந்து அந்த பையன் ஐடென்டிஃபை பண்ணிட்டு வந்து சொல்றான், சார் நீங்க தானே சார் அட்மிஷன் போட்டீங்க, நீங்க என்னை ஏமாத்திட்டீங்க சார் அப்படின்னு. அந்த ஒரு நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இன்னும் கூட அந்த நபர், அந்த ஆசிரியர் வந்து இன்னும் கூட அதை வந்து சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டே இருக்கிறாருன்ற விஷயத்த வந்து நம்ம கவனிக்கிற வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அதனால ஒரு பையனுடைய வாழ்க்கையை, ஒரு பையனுடைய ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை பத்தின யோசனை இருக்கணும் பெற்றோருக்கு அப்படின்னா கண்டிப்பா இது எல்லாமே வந்து அவசியமா கவனிங்க. இதெல்லாம் மானிட்டர் பண்ணுங்க. இதெல்லாம் கவனிச்சு நல்ல கல்லூரிகள்ல சேர்த்து விடுங்க. நல்ல கல்லூரியில நல்ல வாய்ப்புகள், வேலை வாய்ப்பு இருக்கக்கூடிய நல்ல ரெப்யூட்டடான காலேஜஸ் வந்து பாருங்க. சில நேரங்கள்ல வந்து வெறும் போஸ்டர் விட்டுருப்பாங்க, நாங்க வந்து இது வாங்கியிருக்கோம், சர்டிபிகேஷன் வாங்கியிருக்கோம், அது வாங்கியிருக்கோம்னு சொல்லி விளம்பரம் பண்ணுவாங்க. சினிமாக்காரங்களை கூட்டு கூட மார்க்கெட்டிங் பண்ற நிறைய கல்வி நிறுவனங்கள் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய நிகழ்ச்சிகள்ல வந்து கலந்துகிட்டு அங்க ஸ்பான்சர்ஷிப்புக்காகவே வந்து பாத்தீங்கன்னா அந்த கல்லூரி நிறுவனங்கள் முன்னா இருக்குது.
அதனால நீங்க பார்த்து கவனிச்சு எந்த முடிவு எடுக்கணும்ன்றது உங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ கேட்டு அதை முடிவு எடுத்துக்கோங்க. நீங்களே வந்து அந்த முடிவை எடுக்காதீங்க. ஏன்னா அவங்களுடைய ஃபியூச்சர் இதுல அடைஞ்சிருக்கு. அவங்க ஃபியூச்சரை வந்து பாதிப்புக்கு வந்து உள்ளாக்காதீங்கன்னு சொல்லி பெற்றோர்களுக்கு நான் இங்க சொல்ல விரும்புறேன். அதே மாதிரி வந்து கொஞ்சம் ஜாகிரதையா இத பத்தின ஒரு விஷயத்த நீங்க உங்களுடைய நண்பர்களுக்கோ இல்ல சக மாணவர்களுக்கோ இல்ல யார் இருந்தாலும் சரி, ஆசிரியர்களானாலும் சரி, இதை பத்தின தகவல்களை வந்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஒரு விழிப்புணர்வு வந்து கொண்டு வாங்க. கல்வியில மாற்றங்கள் கொண்டு வரணும்னா வந்து பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் மாறணும். பெற்றோர்கள் மாற்றம் கொண்டு வந்தாங்க மட்டும்தான் கல்வி நிறுவனங்களும் மாறும். கல்வி நிறுவனங்கள் மாறுறது மூலமா நிறைய வேலைவாய்ப்பு வரும். வேலைவாய்ப்பு வர்றதுனால நம்ம நாடு செல்வ செழிப்பா இருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்தா இருக்கு. அதனால ஜாகிரதையா இருங்க. இந்த அட்மிஷன் டைம்ல வந்து கொஞ்சம் ஜாகிரதையா பசங்களை வந்து சேர்த்து வச்சிருங்க நல்ல கல்லூரிகள்லன்றது சொல்ல விரும்புறேன். இந்த வீடியோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது மற்றவங்களுக்கும் வந்து பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் இன்னொரு தகவலை நான் வந்து உங்க கூட சந்திக்க விரும்புறேன். நன்றி, வணக்கம்.